2002ல் வந்து ஒரு முக்கியமான ஒரு சட்டம் ஒன்று வந்தது. ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று வந்தது. இந்த சட்டத்து மூலமாக ஒரு செப்பரேட் ஏஜென்சி ஒன்று உருவாச்சு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002ல் உருவானாலும் அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸை பேஸ் பண்ணி அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து அது உருவான ஒரு சட்டமாக இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் நிறைய ஒரு டெவலப்மெண்ட்ஸ் நிறைய அந்த சட்டத்துலேருந்து இருந்திருக்கு. அது 2016ல் ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ் இருந்திருக்கு, 2019ல் ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ், 2022ல் ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. கோர்ட் மூலமாகவும் சரி, கவர்மெண்ட் மூலமாகவும் சரி, நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டோட பேசிக் விஷயங்கள், ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக அரசியலமைப்பு சட்டம் சார்ந்ததா இல்லையான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. விஜய் மதன்லால் சௌத்ரி கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. அந்த கேஸில் சொல்லப்பட்ட ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது மணி லாண்ட்ரிங்னா என்னன்றதை நம்ம பார்த்தோன்னா, ஒரு குற்றத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பணம், ஒரு குற்றம் செஞ்சு அது மூலமாக அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லாபம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். இந்த லாபத்தை இது வந்து ஒரு இல்லீகல் மணி, பிளாக் மணின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த பிளாக் மணியை ஒயிட் மணியாக கன்வெர்ட் பண்ணுற அந்த ஒரு வழிக்கு மூலமாக தான், வழிக்கு பேர் தான் மணி லாண்ட்ரிங் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இதை கிரிமினல் ஜஸ்டிஸ் சம்மந்தமாக நம்ம பார்த்தோன்னா, போலீஸோட பாஷையில் நம்ம பார்த்தோன்னா ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது மணி லாண்ட்ரிங்க்கு பேஸ் பண்ணி. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா பிளேஸ்மெண்ட், அந்த பணத்தை பதுக்கிறது அப்படின்றது பிளேஸ்மெண்ட்டுன்ற ஸ்டேஜ். ஆரம்பத்தில் அந்த பணத்தை பதுக்கி வைக்கிறது, ஒரு லஞ்சமாக வந்திருக்கலாம், இல்லை ஒரு ஊழல் மூலமாக வந்திருக்கலாம், இல்லை ஒருத்தரை கொலை செஞ்சோ இல்லை வேறு எதனா ஒரு தப்பான காரியம் பண்ணியோ அதுலேருந்து அதுக்கான ஒரு ரெம்யூனரேஷனாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த பணத்தை எப்படி வெள்ளை பணமாக மாற்றுறதுன்றதை பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து அவங்க செய்யக்கூடியது பிளேஸ்மெண்ட் அப்படின்றது இருக்குது, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. செகண்ட் ஸ்டேஜ் லேயரிங், அதாவது முதல் ஸ்டேஜ் வந்து அந்த பணத்தை பதுக்கிறது, ஒரு இடத்துல சேஃப்டி பண்ணி பதுக்கி வைக்கிறது. ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து லேயரிங், அந்த பதுக்கின பணத்தை நம்ம இவங்க வருமான வரியோ இல்லை வேறு எதனா ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸோட கண்ணை மீறி வேற ஒரு இடத்துல வந்து அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது. மூணாவது ஸ்டேஜ் இன்டெக்ரேஷன், அப்படி வேற ஒரு இடத்துல இன்ஸ்டிடியூஷன்ஸில், ஹவாலான்னு சொல்ல முடியும், ஷெல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்ல முடியும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பணத்தை திரும்பி கொண்டு வந்து அதை வந்து வெள்ளைப்பணமாக ஒரு லீகல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக மற்றவங்களோட கண்ணோட்டத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வந்து மூணாவது ஸ்டேஜ். அதுக்கு பேர் இன்டெக்ரேஷன் அப்படின்றது பேர். ஸோ பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டெக்ரேஷன், இது 3 ஸ்டேஜையும் சேர்ந்ததுன்னா மணி லாண்ட்ரிங்ன்ற குற்றம் அப்படின்றது ஒரு போலீஸ் சைட்லேருந்து பார்க்க முடியும். இந்த 3த்தையும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒவ்வொரு கேஸும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டெக்ரேஷன்றது தான் மணி லாண்ட்ரிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியுமான்னு பார்த்தா, லீகல் டெஃபினிஷன் ஃபார் மணி லாண்ட்ரிங் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டில் செக்ஷன் 3ல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த லீகல் டெஃபினிஷன் என்ன அப்படின்றத பார்த்தோன்னா, ப்ரொசீட்ஸ் ஆஃப் அ கிரைம், அதாவது ஒரு குற்றத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பணத்தை இந்த விதமான செயல்பாடுகள்லாம் செய்கிறது, ஒரு 6 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் செஞ்சால் அது வந்து மணி லாண்ட்ரிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது என்னலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். கன்சீல்மெண்ட், அதாவது பதுக்கி வைக்கிறது, ஒழிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். ரெண்டாவது பொசஷன், உடைமையில் வைக்கிறது, அதாவது ஒரு குற்றத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய பணத்தை வந்து அவனோட பொசஷனில் வச்சுக்கிறது. மூணாவது அக்விசிஷன், குற்றத்திலேருந்து வந்த பணத்தை வந்து கையகப்படுத்துறது அப்படின்றது அக்விசிஷன். நாலாவது யூஸ், குற்றத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய பணத்தை யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே மணி லாண்ட்ரிங்கிறது. ஏன்னா இந்த 3 ஸ்டேஜ் ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணால் தான் மணி லாண்ட்ரிங்கிறது கிடையாது. இது ஆரம்பத்தில் இது எதுவாக இருந்தாலும் மணி லாண்ட்ரிங் அப்படின்னு சொல்லி பிஎம்எல்ஏல கொடுக்கப்பட்டிருக்கு, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு. அஞ்சாவது ப்ரொஜெக்டிங் ஆஸ் அன்டெயின்டட், அதாவது இது வந்து கருப்பு பணம் இல்லாமல் ஒரு லீகலான ஒரு பணம்னு சொல்லி பகிரங்கப்படுத்துறது, ப்ரொஜெக்ஷன், அதாவது சொல்கிறது அப்படின்றது அஞ்சாவது ஒரு பாசிபிலிட்டி.
ஆறாவது கிளைமிங் ஆஸ் அன்டெயின்டட். ப்ரொஜெக்ஷனுன்றது வந்து அவங்களே பகிரங்கமாக சொல்கிறது விஷயம். கிளைமிங் ஆஸ் அன்டெயின்டட் யாருன்னா கேட்டால் இல்லை இது கருப்பு பணத்துலேருந்து வரல, இது வந்து சாதா பணத்தில் வெள்ளை பணத்துலேருந்து தான் வந்தது, உழைச்சி சம்பாதிச்ச பணத்துலேருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் கரப்ஷன்லேருந்து வர பணம் வீட்டில் வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான அப்ளையன்சஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு லஞ்சத்துலேருந்து வந்த பணத்தில் வந்து காஸ்ட்லியான அப்ளையன்சஸ்லாம் வாங்கியிருக்காங்கன்னா ப்ரொஜெக்டிங் ஆஸ் அன்டெயின்டட், கிளைமிங் ஆஸ் அன்டெயின்டட், யூசிங் ஆஃப் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம். ஸோ ஒரு கரப்ஷன் லஞ்சம் வாங்குறதுன்றது கிரைம் தானே, அதுலேருந்து வரக்கூடிய பணம் வந்து ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்னு எடுத்துக்க முடியும். ஸோ இதில் அதை எந்த விதத்தில் யூஸ் பண்ணாலும் அது மணி லாண்ட்ரிங் அப்படின்ற அஃபென்ஸுக்கு கீழே வந்துடுது. ஸோ இந்த மணி லாண்ட்ரிங்குன்றதுக்கு தனிப்பட்ட முறையில் இதுக்கு முன்னாடி அந்த பழைய ஒரிஜினல் கிரைம் பண்ணதுக்கான அஃபென்ஸ் வந்து வேறு, இது மணி லாண்ட்ரிங்கான அஃபென்ஸ் வந்து 3 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் ஜெயிலு ப்ளஸ் ஃபைன் ஒரு அமௌண்ட்டு அது வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருந்த அமௌண்ட் வந்து 5 லட்சம்னு சட்டத்தில் சொல்லியிருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ ஒரு 3 வருஷத்துலேருந்து 7 வருஷம் ஜெயிலுன்னு சொல்லிட்டு அப்போது அதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த டெஃபினேஷன், இது எதுக்கு கட்டுப்பட்டது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த மணி லாண்ட்ரிங்குன்றது சம்மந்தமாக என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சியாக நியமிக்கப்பட்டது தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ இந்த அமலாக்கத்துறை நிறைய ரெய்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம அடிக்கடி நியூஸ் பேப்பர்லேயும் டிவிலையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எங்கேருந்து அதிகாரம் வந்தது? அவங்க வந்து போலீஸாக இருந்தாலும் போலீஸோட ஒரு வரம்புக்கு மீறி இவங்களுக்கு ஒரு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது மாதிரி தெரியறது. ஸோ இந்த அதிகாரங்கள்லாம் எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டில் ஒரு சில ப்ரொவிஷன்ஸில் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னு ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்ப்போம். இதில் வந்து செக்ஷன் 17 ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டில் சர்ச் அண்ட் சீஜர் அப்படின்றதுக்கான பவர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சர்ச் அண்ட் சீஜர்னால் என்ன? வீட்டுக்குள்ளே வந்து சர்ச் பண்ணுறது, ரெய்ட் பண்ணுறதுன்னு சொல்லி காமன் பார்லன்ஸில் நம்ம சொல்கிறது உண்டு. குலோக்கியில் சொல்கிறது ஒன்று, ரெய்ட் பண்ணுறாங்க, இடி ரெய்டு நடந்திருக்கு அந்த வீட்டில் அப்படின்றது தெரிய வருது. இந்த நிறுவனத்தில் இடி ரெய்டு ஒன்று நடந்ததுன்னு சொல்லி இது செக்ஷன் 17 கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி செக்ஷன் 19 இருக்குது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட பவர்ஸ் டு அரெஸ்ட் பர்சன் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த அரெஸ்ட் பண்ணும்போது இமீடியட்டாக இல்லாமல் ஆஸ் சூன் அஸ் மே பி அப்படின்னு கொடுத்துருக்கு. அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொன்னால் போதும் அப்படின்றது அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட டைரக்டர், ஜாயின்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பர்சன் வந்து ஒரு குற்றம் ஒன்று ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் கீழே பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த அரெஸ்ட்டுக்கான அதிகாரம் வந்து செக்ஷன் 19 கொடுக்கப்பட்டிருக்கு. 24 ஹவர்ஸ்க்குள்ளே மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரொவிஷன்ஸ். இந்த பவர்ஸை பேஸ் பண்ணி தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து நடத்துகிற ரெய்டும் சரி அரெஸ்ட்டும் சரி நிறைய நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போது இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ஸ் வந்து நிறைய ரெய்டு எல்லாம் நடத்தும் போது இல்லை நிறைய அரெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது ஒரு சில கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டது. இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டில் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட பவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீறின பவர்ஸாக ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணப்பட்டது. இது சம்மந்தமாக ஒரு முக்கியமான ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ் ஒன்று 2022 நடந்தது. அந்த கேஸோட பேர் தான் விஜய் மதன்லால் சௌத்ரி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கேஸு. அந்த கேஸில் வந்து நிறைய ரிட் பெட்டிஷன்ஸ் வந்து ஒன்றா இன்டகிரேட் பண்ணி நடத்தின ஒரு முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி. ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டை ஒவ்வொரு பீஸாக பிரித்து இந்த ப்ரொவிஷன் வந்து கான்ஸ்டியூஷனலி வேலிடா, இந்த ப்ரொவிஷன் வந்து கான்ஸ்டியூஷனலி வேலிடா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுன்னா நிறைய டைம் வேணும், அது வேறு விஷயம். பட் இந்த கேஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 3 பாயிண்ட்டை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம மணி லாண்ட்ரிங்குன்ற ஒரு அஃபென்ஸோட டெஃபினேஷன் பற்றி பார்த்தோம். ஒரு 6 பார்ட் நம்ம பார்த்தோம். இந்த மணி லாண்ட்ரிங்குன்ற டெஃபினேஷன் வந்து ஒரு ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் கிரைம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அது மணி லாண்ட்ரிங். யூஸாக இருக்கட்டும், பொசிஷனாக இருக்கட்டும், அக்விசிஷனாக இருக்கட்டும், ஒரு ப்ரொசீட்ஸ் ஒரு குற்றத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பணத்தை வந்து இந்த மாதிரிலாம் உபயோகப்படுத்தினாங்கன்னா அது மணி லாண்ட்ரிங் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதான ஒரு விதத்தில் அவர் வந்து குற்றமற்றவர்னு சொல்லி நிரபராதின்னு சொல்லி தீர்ப்பாயிருச்சு அப்படின்னாலோ இல்லை அந்த கேஸே வந்து குவாஷ் ஆகிட்டாலோ நசுக்கப்பட்டாலோ
இது ஆட்டோமேட்டிக்காக மணி லாண்ட்ரிங் சம்மந்தப்பட்ட பணம் கிடையாது அப்படின்றது நிரூபணம் ஆகிடும். ஸோ இது மணி லாண்ட்ரிங்குன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மெயினான விஷயம், இது ஒரு கான்சிக்வென்ஷியலான ஒரு கிரைம். ஃபஸ்ட்டு ஒரு கிரைம் நடந்துடுறது, அந்த கிரைமோட கான்சிக்வன்ஸ் தான் மணி லாண்ட்ரிங். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட அதிகார வரம்போ ஒரு கான்சிக்வென்ஷியல் அத்தாரிட்டி தானே தவிர்த்து மெயின் அத்தாரிட்டின்றது கிடையாது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இது இந்த கேஸில் சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 3ல் கொடுக்கப்பட்ட மணி லாண்ட்ரிங்கான அஃபென்ஸோட ஒரு இன்க்ரீடியன்ஸ் பார்த்தோன்னா அந்த கிரைம் இருக்கிற வரைக்கும் தான். அந்த கிரைம்லேருந்து அக்விட் ஆகிட்டாருன்னா அது மணி லாண்ட்ரிங்கே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது, அரெஸ்ட் பண்ணுற ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் அது சட்டப்படி செல்லுமா, அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே அது வேலிட் தானா அப்படின்ற ஒரு கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணப்பட்டது. ஆனால் செக்ஷன் 19ன்றது 100% கான்ஸ்டியூஷனலி வேலிட். ஏன்னா அதுக்கான சேஃப்கார்ட்ஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. 24 மணி நேரத்துக்குள்ளே மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தணும் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. சாதாரணமாக ஒரு அஃபென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு எஃப்ஐஆர் டிஸ்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த இடி அவங்களோட ரிப்போர்ட், இசிஐஆர்னு சொல்லக்கூடிய அவங்களோட ரிப்போர்ட்டை அவங்க அக்யூஸ் கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணாங்கன்னா அந்த சட்டத்தோட ஒரு நோக்கத்துக்கே அது அகைன்ஸ்டாக போய்டும். ஏன்னா டீட்டெயில்டாக ஃபுல்லாக இதுக்காக தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணுறோன்னு எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டா அவங்க இதை சமாளித்து இதை அந்த பணத்தை மேற்கொண்டு பதுக்கிறதுக்கோ இல்லை தடயங்களை அழிக்கிறதுக்கோ ரொம்ப சுலபமாக போய்டுன்றதுனால அவங்கள டிஸ்க்ளோஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. 24 மணி நேரத்துக்குள்ளே மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தினா போதும். செக்ஷன் 19ல் கொடுக்கப்பட்ட ப்ரொசீஜர்ஸ்லாம் கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டது தான், வரம்பு மீறினது கிடையாது அப்படின்னு சொல்லியும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் கான்ஸ்டியூஷனலாக இன்வேலிட் கிடையாது, 100% கான்ஸ்டியூஷனலி வேலிட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.